திருச்சிற்றம்பலம். தொடங்கிடலாம்லம்மா? ஆமா, தொடங்கிடலாமா? திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரர் மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் புற்றால் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே உன்னை பீரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ் பணிவோம் நாகவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவரவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெம் கொன்னல் குறியேல் என்ன கூறையும் இலோமேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். சீலனிகள் மூல ஆகமப் பொருள் ஒன்றாகி திறம்புறாது ஞாலனிகள் குலதெய்வம் எனப் பலரும் கொண்டாட நாங்கள் ஒய்ய சாலனிகள் சமவாத முதலிய போய் ஒளித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பாதம் பணிந்து வாழ்வாம். சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு அங்கேற்கண்ணி சமேத ஆலவாய் சொக்கநாத பெருமான் திருவருளை நினைந்து போற்றுகின்றேன். திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் அடி கமலங்களை மனமொழி மெய்யாகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சித்தாந்த சிறப்பம் ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் ஞானாசிரிய பெருமக்களினுடைய திருவடிகளையும் வணங்கி மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நூற் சிந்தனையிலே நம்முடைய புனிதர் பேரவை சபை சார்ந்து நாம் இந்த அற்புதமான நூலை சிந்திக்கின்றோம். தொடர்ந்து அந்த வகையிலே சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் புனிதர் பேரவை அமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து நாம் இந்த நூலில் சிந்தனையை வைக்கலாம். பதிற்று 10 அந்தாதி என்கின்ற அற்புதமான நூலை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இந்த நூலிலே சென்ற பதிவில் 5 பாடல்களை நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து இந்த 6வது பாடல்களிலிருந்து இன்றைக்கு நமக்கு சிந்தனை அமைகின்றது. கலசை தொட்டிக்கலை என்று போற்றப்படுகின்ற கலசை பதிற்று 10 அந்தாதி என்கின்ற நூலிலே 6வது பாடல். மனை மக்கள் கடும்பு மடந்தையர் பொன் என இப்படி எய்தி மயக்கிடும் இத்தனை ஒப்புரு மாயை விலாசமெல்லாம் இத்தனை ஒப்புரு மாயை விலாசமெல்லாம் கனவிற்களியாய் கலசைக்கு இறையே. நம்முடைய அறிவினை ஆன்மாக்களினுடைய அறிவினை மறைத்து நிற்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய பாசம். இந்த பாசம் ஆன்மாக்களை அறியாமையில் செலுத்துகின்றது. எந்த ஒன்றையும் அறிவதற்கு அது தடையாய் நிற்கின்றது. கண்ணுக்கு கண்ணொளி இருப்பினும் அந்த கண்ணொளி மூலமாக எந்த விடயத்தையும் நாம் உணர முடியாது. சூரிய ஒளியின் துணை கொண்டே நாம் ஒவ்வொன்றையும் அறிகின்றோம். அப்படி இருப்பினும் கண்ணிற்கு ஒரு படலம் ஏற்படுகின்றது. அந்த படலம் நீக்கினாலன்றி அந்த ஒளி சூரிய ஒளியோடு கலவாது. இந்த ஆன்மா அறிகின்ற தன்மை உடைய இந்த ஆன்மா அதனுடைய அறிவு சிற்றறிவு, அறிவிக்கு அறியக்கூடிய அறிவுதான். எனவே அது பேரொளியாக இருக்கக்கூடிய திருவருளோடு கூடி ஒவ்வொன்றையும் அறிகின்றது. அப்படி அறிகின்ற வேளையிலே அந்த படலம் காரணமாக, அது அனாதியாகவே இருக்கக்கூடிய மறைப்பு காரணமாக எந்த ஒன்றையும் அறியாது மயங்கி அறிந்தும் விபரீதமாக அறிந்தும் ஆக இருக்கின்றது. நம்முடைய கண்ணை மறைக்கின்ற படலம்,
ஆன்ம அறிவினை மறைக்கக்கூடிய படலம் எது என்று சொன்னால் இந்த மாயை என்கின்ற படலம், ஆணவம் என்கின்ற படலம், கண்மம் என்கின்ற படலம். ஆக இந்த மூன்றுமாக சேர்ந்து நமக்கு மயக்க அறிவை உண்டாக்குகின்றது. இதுல அதுக்குதான் இங்க மாயா விலாசம்னு கொடுக்கிறார். மாயா விலாசம் அது இந்த அறிவிற்கு, ஆன்மாவிற்கு ஒரு விலாசமாக இருக்கின்றது. அப்படின்னா என்ன பொருள்? அறியாமையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கின்றது. ஆன்மா பேரறிவு போல வியாபக அறிவில் கலந்து வியாபகமாக இருக்கக்கூடிய தன்மையினை அதோட இயற்கையாக கொண்டிருந்தாலும் இந்த படலம் காரணமாக மறைப்பை கொண்டிருக்கின்றது. அப்படி மறைப்பு கொண்டிருப்பதனாலே, இந்த பாசம் மறைத்திருப்பதனாலேயே பாசம் சுற்றம் என்கின்ற பாசத்தில் அழுந்தி கிடக்கின்றோம். அதை இங்க நமக்கு உரைக்கின்றார். கலசைப்பதி உரையும் பெருமானே, மனைவி மக்கள் சுற்றம் பெண்டிர் பொன் என்று இவ்வாறு மயக்கத்தையே செய்கின்ற சுற்றங்கள் சூழ்நிலைகள், சுற்றங்கள், இந்த வினை சுற்றங்கள் நமக்கு மயக்கத்தைத்தான் உண்டு பண்ணும் என்பதில் ஐயமில்லை என்று காட்டுகின்றார். இது திருஞான சம்பந்த பெருமான் பெண்டிர் மக்கள் சுற்றம் என்னும் பேதை பெருங்கடலில் விண்டுபட்டே வாழ மாட்டேன் அப்படின்னு அந்த பதிகத்தில் பாடி அருளி இருக்கின்றார். அதுபோல இங்க சிவஞான சுவாமிகளும் அதை காட்டுகின்றார். என்று இவ்வாறு விளங்கி மயக்கம் செய்துகின்ற மாயையின் கூத்து, இது மாயையினுடைய கூத்துங்கிறார். அதனால இந்த ஒப்புருமா மாயை விலாசம் எல்லாம், மாயை இந்த மும்மல தொகுதி எல்லாம், பஞ்சமல தொகுதி எல்லாம், பஞ்சமல கொத்தினை இப்படியெல்லாம் நமக்கு மும்மல கொத்து பஞ்சமல கொத்து என்றெல்லாம் அருளாளர்கள் கூறியிருக்கின்றார்களே, அதுபோல இந்த விலாசம் எல்லாம் கனவில் களியாய் கனவு போல எனக்கு கருதி அவற்றிலிருந்து நீங்கும்படியாக, அவற்றை பற்றாதபடிக்கு, அவற்றை சென்று பற்றாதபடிக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டினை அடியேனுக்கு அருள்வாயாக என்று சிவஞான சுவாமிகள் இந்த பாடலிலே பதிவு செய்கின்றார். அடுத்து 7வது பாடல். இறையும் தரியேன் இனி இவ் உடலை பொறைதான் உனை அல்லது போக்கு அறியேன், முறையோ முறையோ அருளாய் முதல்வா நிறை நீர் கலசை பதி நின்மலனே. இந்த நிறை நீர் கலசை பதி, நீர்வளம் மிக்க இருக்கக்கூடிய தொட்டிக்கலை என்று சொல்லக்கூடிய அந்த கலசை பதியில நின்மலனாக, இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கிய பரம்பொருளாக, பேரறிவு பொருளாக, பேராற்றல் உடையவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே, இந்த சுமையினை என்னால் ஒரு பொழுதும் தாங்க முடியாது, இனியும் தாங்க முடியாது. அங்க இனி அப்படிங்கிறது இனியும், இனியும் நான் பொறுப்பேனோ, இந்த இந்த உடம்பு என்பது சடம், இறையும் தரியேன் இனி இவ் உடலை, இறையும்னா சிறு பொழுதும் நான் இந்த உடம்பினை சுமந்து கொண்டு இருப்பேனோ, இருத்தல் தகுமோ என்று முனிவர் பெருமான் இறங்கி பெருமானிடத்து விண்ணப்பம் வைக்கின்றார். இனி இவ்வுடலை பொறைதான், இதை இன்னி சிறு பொழுதும் நான் தூக்கி கொண்டு இருப்பேனா? அது முடியுமா? உன்னை அல்லாது போக்கு அறியேன். உன்னையே போகா புகழ், புகழில் ஒரு பெருமானை அன்றி புகலிடம் என்பது எந்த ஒன்றும் இல்லை. எல்லாம் காலம் இட எல்லைக்கு உட்பட்ட பொருளாகத்தான் இருக்கின்றது நமக்கு. எனவே இறைவனுடைய திருவடிதான் காலத்தை கடந்து, எல்லையினை கடந்து, அந்த நமக்கு சைவ சித்தாந்தத்துல சொல்றாங்களே, எல்லை பழம் புதுமை, எல்லை பழம் புதுமை, இந்த மூன்றினையும் கடந்தவன் இறைவன். அதனாலதான் முன்னை பழம்பொருட்கும் பழம்பொருளை, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனேங்கிறார். பழமைக்கும் பழம், அனாதி தொன்மையானவன் அவன்தான். வளர்ந்து வருகின்ற அந்த விஞ்ஞான உலகத்துல புதுமையாக எத்தனை தோன்றுகிறதோ அத்தனைக்கும் அந்த தோன்றலாக இருக்கக்கூடியவன் இறைவன். புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே. ஆக பழம்பொருட்கும், முன்னை பழம்பொருட்கும் அவன்தான், பின்னை புதுமைக்கும் அவன்தான். எனவே அவனை அன்றி போக்கிடம் என்பது ஏதேனும் இருக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில். அதை நமக்கு அழகா காட்டுறார். உன்னை அல்லாது போக்கு அறியேன், முறையோ முறையோ அருளாய், அருளாய் உன்னையன்றி வேறு சரண் அடியேனுக்கு இல்லையே. அப்படி இருக்க நீ அருளாதிருத்தல் முறையோ, நீ முறையாக வந்து அருள்வாய். இந்த முறையோ முறையோன்னு
2 சொற்களை ஒரே மாதிரி அங்க பதிவு செய்கின்றார். முறையோ முறையோ உன்னை அல்லாது போக்கு அறியேன் என்று இருக்கின்ற அடியேனுக்கு இந்த உடல் பாரமாக இருக்கின்றதே, அதனை போக்குவதற்கு நீ அருள மாட்டாயா? இது முறையா? நீ அருளாது இருப்பது முறைமையா என்று ஒரு முறையோ? அருளுவாய், நீ எங்கனம் அருளுவாய்? முறையாக அருளுவாய். இதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு உண்மை. எந்த ஒன்றும் முறைப்படிதான் நிகழும், படிமுறையில் அன்றி ஞானம் விளங்காது ஆன்மாவிற்கு என்று நம்ம சிவஞான போதத்தில் பார்க்கின்றோம். பல நூல்களிலும் அதை பார்க்கின்றோம். படிமுறையில் தான் எந்த ஒரு பயனும் நமக்கு அமைகின்றது. முறையோ அருளாய், அப்படி முறைமையாக அடியேனுக்கும் நீ அருள் புரிய மாட்டாயா? முதல்வனாக இருக்கக்கூடிய பெருமானே, இந்த கலசையும் பதியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானே, இதை நீ அருள்வாயாக என்று நமக்கு காட்டுகின்றார். தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா ஆர்வலோ என்றெல்லாம் நமக்கு மணிவாசக பெருமான் பல இடங்களில் பாடி அருளி செய்திருக்கின்றார் அல்லவா? குருஞான சம்பந்தர் சிவபோக சாரத்துல முழுமைக்கும் அந்த கருத்துலதான் பதிவு செய்வார். பெருமானே, இந்த உடம்பு பாரமாக இருக்கின்றதே, அதாவது என்ன, எப்படிப்பட்ட உடம்பு, அருவருக்கத்தக்க உடம்பை, ஆகத்தை, அதையே நான் அழகென்று நினைத்து கொண்டிருக்கின்றேனே என்றெல்லாம் பாடுவார். இந்த உடம்பு நமக்கு அருவருக்கத்தக்கது, ஆனா இதைத்தான் நாம அழகென்று கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட இந்த நிலைமை நம்முடைய அறியாமையினால் விளங்குவது. ஆக அப்படி இந்த நிலையில்லாத உடலை நிலை என்று நினைந்து போற்றுகின்றோமே, அப்படிப்பட்ட அந்த மன கருத்தினை மாற்றிவித்து அருள்வாய். அப்படி நாம் உணர்வதற்கும் நம்முடைய வினையே காரணம். அதற்கு என்ன தீவினை உள்ளதோ அந்த தீவினை நீ எனக்கு நீக்கி அருள்வாய் என்று பல இடங்களில் நமக்கு பாடி அருள் இருக்கின்றார்கள். சரி, அடுத்து 8வது பாடல். மல்கும் புலவேடர் மயக்கம் மருண்டு ஒல்கும் சிறியேனையும் உன் அடி சேர்த்து அல்கும் படியென்று அருள்வாய் வளமே பல்கும் கலசைப்பதி காவலனே. இந்த நூல்கள்ல இந்த கலசைப்பதிற்று 10 அந்தாதி என்கின்ற நூல் மிக அற்புதமாக எளிமையாக புரிந்து கொள்ளும்படியாக நல்ல எளிமையான சொற்களை கொண்டு அமைத்திருக்கின்றார். எனவே இந்த நூல்கள்லாம் நமக்கு படித்து பாராயணம் செய்யக்கூடிய நூலாக இருக்கின்றது. அந்த வகையிலே நம்முடைய சிந்தனைக்கு இந்த நூல் அமைகின்றது என்று சொன்னால் அது நம்முடைய குருவருள் தான். நமக்கு அமைந்திருக்கக்கூடிய குருவருள் மாத சிவஞான சுவாமிகளினுடைய அளப்பெரும் கருணை என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். இங்கு பல்கும் பல வளமே பல்கும் கலசைப்பதி காவலனே, வளங்கள் நிறைய இருக்கின்ற, பெருகி இருக்கின்ற கலசைப்பதியில் தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, பல்கும் புலவேடர் மயக்கம் மருண்டு. ஒவ்வொரு பாடல்களிலும் அந்த நிறைவுல இறைவனுடைய கிரமத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த ஏகாரத்துல சொல்லி அமைப்பது சிறப்புடையதாக இருக்கின்றது. நம்முடைய கந்தர் அனுபூதியிலையும் எல்லா பாடல்களையும் 51 பாடலையும் சண்முகனே, நின்மலனே, அப்படி குமரேசனே ஏகாரத்துல அமைப்பார். அது போல இங்க இந்த எப்படி பொருத்தமுடையதாக இருக்கின்றது என்று பாருங்கள். சென்ற பாடல்ல கலசைப்பதி நின்மலனேன்னு பார்த்தோம். அவன் நின்மலன், நம்முடைய நாம மலங்கள் பொருந்தியவர்கள். எனவே அப்படி நின்மலனால் அன்றி நம்முடைய மலத்தை நீக்க முடியாது என்பதனால் அந்த கருத்து தான் அந்த பாட்டிலையும் இருக்கு. அதனால நின்மலனே என்று நிறைவு செய்தார். அப்போ அந்த கருத்திற்கும் அவர் சொல்லுகின்ற அந்த இறைவனை பற்றிய அந்த சொல்லிற்கும் எப்படி பொருத்தமுடையதாக இருக்கின்றது என்பதனை நாம் கண்டு இன்புறத்தக்கதாக இந்த நூலில் சிவஞான சுவாமிகள் அமைத்திருக்கின்றார். அதே போல இந்த 8வது பாடல்ல கலசைப்பதி காவலன், அவன் அரசன், அவன் காவலன். இந்த பதிக்கு மட்டுமா காவலன்? உயிர்களுக்கும் அவன்தான் காவலன், இந்த உடைமைகளுக்கும் அவன்தான் காவலன். எனவே அப்போ காவலன் என்று சொன்னதனாலேயே அவன் எதற்கு காவலனாக இருக்கின்றான் என்று இந்த பாட்டுல நமக்கு பதிவு செய்கின்றார் என்று பார்த்தால், மல்கும் புல வேடர் மயக்க மருண்டு ஒல்கும் சிறியேனையும், இந்த 5 வேடர்கள் நம்மை மயக்கிட, 5 வேடர்கள், இந்த புலன்கள் பொறிகள் இவைகள் எல்லாம்
வேடர்கள் போல இருந்து கொண்டு நம்முடைய அறிவை அது மயக்கி நின்று வேட்டு செய்து அது பறித்து நின்று வேடர்கள் பறிப்பார்கள் இல்லையா? அதனால இந்த இந்த ஐம்பொறிகளும் புலன்களும் நம்முடைய அறிவை பறித்து நிற்கின்றதே. அறியாமையே பொய்யை மெய்யாக கருதி திகைத்து நிற்கும்படியாக வைக்கின்றது. அப்படிப்பட்ட அறிவு கொண்ட சிறியேனையும் உன்னுடைய திருவடியில் சேர்த்து அதனில் நிலை பெறும்படியாக நீ செய்வாயாக. அப்போ தலைவனாக காவலனாக இருக்கக்கூடியவன் வேடர்கள் செய்கின்ற தொழிலுக்கு காவலாக இருத்தல் வேண்டும். எனவே இந்த ஐம்புலன்களுக்கும் ஐம்பொறிகளுக்கும் செய்கின்ற இந்த மயக்க தொழிலுக்கு இவன் காவலனாக இருந்தால் அன்றி இதனுடைய தொழிலை நாம் சிறிதேனும் குறைக்க முடியாது. எனவே எம்பெருமானார் அன்றி நம்முடைய ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் அடங்க கருவிகளை அடக்கு என்று சொன்னால் அதை அடக்க முடியாது. நாம சென்று எந்த ஒன்றையும் நம்மால் செய்ய முடியாது. ஆக இறைவனுடைய திருவருள் துணை கொண்டு பொறிகள் வழி செல்லும் அறியாமையினையும் புலன்கள் வழி செல்லுகின்ற மயக்கத்தையும் அந்த திருவருள் துணை கொண்டு நாம் அதனை வெல்லலாம் என்பதற்கு இந்த பாடல் ஒரு பிரமாணமாக நமக்கு அமைகின்றது. எனவே கலசைப்பதி காவலன் தான் இந்த ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய ஐம்புல வேடர்களுடைய செயல்களை நீக்கி பெருமானுடைய திருவடிக்கு சென்று சேர்க்கும்படியாக புகலிடம் அத்திருவடி அந்த திருவடிக்கு சென்று சேரும்படியாக இந்த திருவருள் நமக்கு துணை நிற்கின்றது. அப்படிப்பட்ட திருவருளை நீ எனக்கு அருள்வாயாக பெருமானே என்று நமக்கு அதை சொல்லுகின்றார். ஒன்பதாவது பாடலிலே காவாய் சிவனே சரணம், கலசை தேவா சிவனே சரணம், சிறியே ஆவா சிவனே சரணம், அருளே தாவா சிவனே சரணம் சரணம். இந்த மயக்கம் நீங்கினால் பெருமானுடைய துணை நமக்கு உள்ளவாறு அமைந்தால் அவனுடைய திருவடிக்கே சரணம் 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 என்று அங்கே அவனுடைய திருவடிக்கு மீளா அடிமை கொண்டு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டினை நமக்கு சிவஞான சுவாமிகள் உணர்த்துகின்றார். சரணம் காவாய் சிவனே, பெருமானே நீதான் அடியனுக்கு காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். உன்னுடைய திருவடிக்கு சரணம். கலசை தேவா சரணம், கலசையில் எழுந்தருளி இருந்து கொண்டு அடியார்களுடைய மலமாய கண்மங்களை எல்லாம் மும்மலத்தை எல்லாம் நீக்கி அருளக்கூடிய பெருமானாக இருக்கின்றாய். உம்முடைய திருவடிக்கு சரணம் சரணம். சிறியேன் ஆவா சிவனே சரணம். சிறியனுடைய ஆ ஆ என்று, அதாவது ஆஹா ஆ ஆ என்று அந்த சிவபுராணத்திலே மணிவாசக பெருமான் கூறி அருளியது போல, பெருமானே உன்னையன்றி வேறு தெய்வம் உள்கேன் அல்லேன். அப்பர் சுவாமி நிறைய இடங்கள்ல அதை சொல்றார். அது போல பெருமானுடைய சிவபெருமான் அன்றி மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது என்று அந்த அந்த முனைப்பிலே சொல்றார். சிறியன் ஹாஹாய் சிவனே சரணம், அருளே தாவா சரணம். அருளை கடந்து நீங்கி அருளே வடிவமாக கருணையே வடிவமாக அதை விட்டு சிறிதும் நீங்காமல் இருக்கக்கூடிய பெருமானாக இருக்கின்ற பெருமானே, உம்முடைய திருவடிக்கு சரணம் சரணம், தாவா சிவனே சரணம் சரணம் என்று இந்த பாடலிலே அமைக்கின்றார். 10வது பாடல். சரணம் புகும் வானவர் தாங்கள் எல்லாம் மரணம் புகுதாது அருள் வைத்து வரும் கரளம் தனை உண்டனை காத்து அருளாய், உண்டனை காத்து உண்டு அருளினாய் காத்து அருளாய். அரணம் புடைசூழ் கலசைக்கு அரசே, கலசையில் அரசராக மன்னனாக தலைவனாக இந்த மதில்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய கலசை என்கின்ற பதியில் இருக்கக்கூடிய பெருமானே, உம்முடைய திருவடிக்கு சரணம் சரணம்னு 9வது பாட்டுல வைத்தார் இல்லையா? அப்போ அப்படி சரணடைந்தால் என்ன பலனை இந்த ஆன்மாக்கள் பெற்றுவிடக்கூடும் என்று அதற்குரிய பலனை அடுத்த பாடலிலே அமைக்கின்றார். இந்த பாடல்ல திருவடியை சரண் புகுந்த வானவர்கள் எல்லாருமே மரணம் அடையாமல் அவர்களிடத்து கருணை கொண்டு ஓலமிட்டு பார்க்கடலை கடைந்த பொழுது, அந்த பார்க்கடலை கடைந்த பொழுது வந்த நன்றினை அந்த சுரர்கள் தேவர்கள் கடைந்தார்கள். அப்பொழுது வெளிப்பட்ட நஞ்சினை இவர் அந்த தேவர்களை காக்கும் பொருட்டு அவர்களுடைய வாழ்நாள் வீணாக ஆகாதபடிக்கு அவர்கள் அந்த இரவாது இருக்கக்கூடிய இமையோர்கள் வானவர்கள் தேவர்கள்
அவர்களை காக்கும் பொருட்டு அந்த நஞ்சினை உண்டு அருளினாய் அன்று. எனவே நீ இப்படி இந்த அடியார்கள் உம்மை சரணம் சரணம் என்று உம்முடைய திருவடியை வந்து சேர்ந்தால், உம்முடைய திருவடியவே தஞ்சம் என்று அடைந்தவர்களுக்கு நீ அருளக்கூடியவனாக, அவர்களுக்கு அருளியது உண்மை என்றால் இவர்களுக்கும் நீ அருள்வாய் என்பதில் சிறிதும் ஐயமில்லை என்று சொல்லி, அரணம் புடைசூல், அரணாக இருக்கின்றவன் அரண், நமக்கு அரணாக இருக்கின்றவன் அரண். எனவே அந்த அரணாக இருக்கக்கூடிய பெருமானே, உம்முடைய திருவடிக்கு சரண் புகுகின்றேன் என்று சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கின்றார் சிவஞான சுவாமிகள். இந்த 10வது பாடலிலே, சரணம் புகும் வானவர் தாங்களெல்லாம் மரணம் புகுதாது அருள வைத்து அருள் கரலும் தனை உண்டு அருள் வரும் கரளம், கரளம்னா இங்க நஞ்சு, ஆழகால விஷம், அந்த நஞ்சினை உண்டு அவர்களை காத்து அருளினாய். அரணம் புடைசூல் கலசைக்கு அரசே, அரணாக இருக்கக்கூடிய இந்த கலசையம்பதியில் வந்து வணங்குகின்றவர்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய பெருமானே, சரண் என்று வந்து அடைந்தவர்களையும் நீ உய்விப்பாய் என்பதில் ஐயமில்லை என்று சொல்லி அந்த பாடலை நிறைவு செய்கின்றார். அடுத்த பாடல் 11வது பாடல். இது மற்றொரு வெண்பா அமைப்பு. அருவரும் கடந்து நிறைந்த ஆனந்த பரவெளியாய் மருவு பெருகும் சிவபோக வாரிதியில் துளைந்து ஆடி இரவு பகல் அற்றிருக்கும் இவ்வாழ்வை எனக்கு அளித்தாய்க்கு உருகி மனம் கரையகிலேன் திருக்கலசை உத்தமனே. அப்படியே ஒவ்வொரு பாடல்லையும் தனித்தனியாக நம்ம பொருள் பார்க்கணும்னே இல்லை, அப்படியே ஒரு தொடர்ச்சியாக அந்த ஒரு பாடல்ல சொல்லப்பட்ட கருத்தோடு அடுத்த பாடல்களை பார்க்கின்ற ஒரு அமைப்புல நமக்கு இந்த நூல் அமைந்திருக்கின்றது. இது எண்ணி எண்ணி மகிழத்தக்கதாக இருக்கின்றது. எப்படி நமக்கு நம்முடைய சிவஞான போதம் என்கின்ற சாத்திர நூல் அப்படியே ஒரு சங்கிலி தொடர் போல அந்த ஆன்மாவிற்கானதை அப்படியே கொண்டு வந்து 12வது நூற்பாவுல அறநடிக்கு அந்த முக்தி தன்மையை அளிக்கக்கூடிய நிறைவாக அதை நிறைவு செய்வார். அதுபோல நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரங்களும் ஒரு அமைப்பாக இருக்கும். அவர் தடுத்தாட்கொள்ளப்பட்டதும் இவர் வேண்டி பெற்றதும் அவர் பேச்சினை வேண்டி நெறியை வேண்டி பெற்றதும் அதுக்கு பிறகு உள்ள செய்திகள், அப்புறம் வெள்ளை யானையில ஏறி எம்பெருமானுடைய திருவடியை சென்று சேர்வதும், அது வரைக்கும் ஒரு நூல் ஒரு எப்படி 100 பதிகங்களும் நமக்கு ஒன்று போல அப்படியே ஒரு வரலாறை, அவருடைய வரலாறை அழகா எடுத்து சொல்லும். அது மாதிரி இங்க நம்முடைய கலசை 10 அந்தாதியில ஆன்மாக்களுக்கான வழிமுறைகள், ஆன்மாக்கள் அடைந்து உய்ய வேண்டிய வழிமுறைகளை அப்படியே அழகா ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு போய்கொண்டு இருக்கின்றார். இந்த 11வது பாடல் பாருங்க. அரு உருவம் கடந்து, உருவமும் அரு உருவமும் எம்பெருமானுடைய திருமேனி, அவன் இந்த ஒன்றும் இல்ல, அருவமும் அல்லன், உருவமும் அல்லன், அரு உருவமும் அல்லன். ஆனா நம்முடைய வினை நீக்கும் பொருட்டு, நம்முடைய கருமேனி கழிக்கும் பொருட்டு அவன் இப்படியெல்லாம் திருமேனி கொள்கின்றான். எனவே அப்படி அதையெல்லாம் கடந்து நிற்கின்ற பேரானந்த பரவெளி, பெருவெளியில் பேரானந்தமாக, ஆனந்தம் என்று சொன்னாலே அவன் அறிவு பிளம்பு, அந்த பெரும் சுடர் ஜோதி, அவன் ஜோதி ஸ்வரூபம். எனவே அப்படிப்பட்ட நிலை இருப்பவன். அதுல அரு உருவம் கடந்து நிறைந்த ஆனந்த பரவெளியாய் மருவு பெரும் சிவபோக வாரதியில், அதுதான் சிவபோகம். இந்த சிவபோகம்னு சொல்றோமே, இந்த சிவபோகம் எது அப்படின்னா, அந்த அவனுடைய அறிவு, பேரறிவில், வியாபக அறிவில் நம்முடைய சிற்றறிவு வியாபியமாக கலப்பதுவே பேரானந்தம். அதான் சிவபோகம். அதாவது மீண்டு வாரா வழி, அதுதான் சிவபோகம். அததான் இங்க சொல்றார். சிவபோக வாரிதியில் துளைந்து ஆடி இரவு பகல் அற்றிருக்கும், இரவு பகல் அல்லாத இடமே அவன் சுத்த இடம் அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். இரவு பகல் அற்ற இடத்தில் அப்படின்லாம் நம்ம சாத்திர நூல்கள்ல படிக்கின்றோம். இவ்வாழ்வை எனக்கு அளித்தாய், எப்படிப்பட்ட பெருவாழ்வை எனக்கு அளித்தாய், உருகி மனம் அதை நினைந்து உருகி கரையாத அல்லவா நான் இருக்கின்றேன். இது என்ன
அப்படின்னு அதை சொல்றாரு. கலசைப்பதியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய உத்தமனே, அருவமும் உருவமும் கடந்து பூரணமாகி பேரின்ப பரவழியாய் பொருந்தும் சிவபோக பெருங்கடலில் அனுபவித்து ஆடி கேவல சகலங்கள் அற்றிருக்கும் அந்த இரவு பகல், இரவு என்பது கேவலம், சகலம் என்பது பகல், அதை அற்றி இருக்கும் இந்த முக்தி பெருவாழ்வினை எளியனாகிய எனக்கு அருளிய உனக்காக உருகி மனம் கரையாமல் நீ எனக்கு இந்த வாழ்வினை அருளியிருக்கின்றாய். அதற்காக நினைந்து நினைந்து நான் உருகி இருக்காமல் இப்படி இருக்கின்றேனே, அடியனுடைய சிறுமை இங்கனம் இருக்கின்றதே என்று சிவஞான சுவாமிகள் நமக்கு அதை சொல்லுகின்றார். 12வது பாடல். வாசகப் பெருமான் ஆடுகின்றிலை கூத்துடையான் கலர்க்கு அன்பில்லை என்புருகிப் பாடுகின்றிலை பணிகிலை பணிவதும் செய்கில்லை சூடுகின்றதிலை சூட்டுகின்றதும் இல்லை துணையிலி பிண நெஞ்சே அப்படின்னு நமக்கு பாடுவார். அது போல இங்க சிவஞான சுவாமிகளும் அந்த அமைப்பிலே பாடியிருக்கின்றார். 12வது பாடல். உத்தி அரா அகல் அல்குல் ஒள் இளையார் முளை தடத்தே பித்து மிகுந்து இழிவேனை பிறழாமே தடுத்து ஆண்ட அத்தனே உனை இழந்தும் ஆவிதரித்து உய்வேனோ கொத்தலர்பும் பொழில் கலசை குலநகர் வால் கோமானே. இந்த கலசை கலசை குலநகர் குலதெய்வமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான். இந்த கலசை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? கொத்தலர் பூம்பொழில், கொத்து ஆக அந்த பிரச மலர்கள், மலர்ந்த மலர்கள் ஒன்றையும் அங்க இருக்கக்கூடிய சோலைகளும் மலர்கள் அன்று அன்று கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கின்றது. அப்படி கண் கவர்கின்ற மலர்களை உடைய சோலைகளை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய இந்த கலசை என்கின்ற திருப்பதி, இந்த திருப்பதியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கோமானே, இறைவனே, தலைவனே. இங்க என்ன சொல்றாரு? உத்தி அரா அகல், பாம்பினுடைய படத்தை ஒத்து அகன்று விளங்கும் விருட்டத்தை உடைய ஒளி வீசும் ஆபரணங்கள் அணிந்த பெண்டினுடைய தனங்களில் பித்து மிகுந்து தாழ்ந்து விழுவேனை அவ்வாறு பிறளாத வண்ணம் தடுத்து ஆட்கொண்ட தலைவனே. அதாவது தையலார் மையலிலே தாழ்ந்துவிட கடவேனோ என்று மணிவாசகர் கூறியது போல, அப்படிப்பட்ட அந்த நிலையில் தாழ்ந்து விடாமல் என்னை தடுத்து ஆட்கொண்ட பெருமானே என்று அழைக்கின்றார். 13வது பாடலிலே மான் போலும் விழிசாயல் மயில் போலும் மடந்தையர் சொல் தேன் போலும் என பிதற்றி திரிவேனை ஆட்கொண்டாய். இப்படி மான் போல வெளியே இருக்கக்கூடிய சாயல், மயில் போல சாயல், மடந்தையர் சொல் தேன் போல சொல்லுகின்ற மடந்தையர்கள், அவர்களுடைய அந்த அவர்களை பிதற்றி திரிவேனை இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து என்னை நீக்கி ஆட்கொண்டாய். நான் போலும் அடிமையும் மற்று உன் போலும் நாயனும் தான் போர் செய் வயல் கலசை வித்தகனே கிடையாதே. மீன்கள் போர் புரிகின்ற வயல்கள் சூழ்கின்ற அந்த வளமுடைய வயல்கள், சோலைகள், மதில்கள் சூழ்ந்த கலசை, இதெல்லாம் கலசை பதியை பற்றிய செய்திகள். அப்படிப்பட்ட தலத்திலே வித்தகனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானே, நாயகன், நீ என்னை இப்படி தடுத்து ஆட்கொண்டாய். என்னை போன்ற அடிமையும் உன்னை போன்ற தலைவனும் எங்கேனும் கிடைக்குமா அப்படின்னு. பெருமானே, பிழை செய்தால் பொறுத்தல் பெருமான் பெரியவர் கடமை இல்லையா? அது போல அடிநாயேனையும் பொருளெனக் கொண்டு என்னை ஆட்கொண்ட திறம்தான் என்னே என்று சிவஞான சுவாமிகள் பாடுகின்றார் என்று சொன்னால், இது நம்ம நோக்குதற்கு உரிய இடம். ஒவ்வொரு நாளும் பெருமானிடத்து விண்ணப்பம் வைக்கின்ற பொழுது இந்த சைவ நெறியும் சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற தன்மையும் அமைந்து விட்டால் அதை விட ஒரு பெருவாழ்வு வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் நமக்கு அமைந்த பெருவாழ்வு. நெறிப்படுவதும், அடியார்கள் கூட்டத்தில் இருப்பதும், குருலிங்க சங்கம வழிபாடு செய்வதும், தொண்டருக்கு தொண்டராக இருந்து பணிபுரிவதும், இது அமைந்தால் அது நமக்கு அது பெருவாழ்வு. அப்படிப்பட்ட பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் பெருமானே, இப்படி எத்தனையோ எண்ணற்ற ஆன்மாக்கள் ஆன்மாக்கள் எண்ணற்றவைன்னு நம்ம படிக்கின்றோம். பதி ஒருத்தன்தான். இவன் ஆட்கொண்டு விட்டால் அவனை போல தலைவனும் கிடையாது, நம்மை போல அதாவது
நாயினேயும் கடையான நாயை ஒன்றும் போதா நாயினை ஆட்கொண்ட திறம் எங்கனே சுவாமி, நான் எப்படி இருந்தேன், அடியேனையும் ஆட்கொண்டு நீ இப்படியெல்லாம் அருள்கின்றாயே. அப்போ இது போன்ற அடி தொண்டனும் கீழ்பட்ட தொண்டனும் கிடையாது, இவனை ஆட்கொள்கின்றவதற்கு உன்னை போல தலைவனும் கிடையாது. ரொம்ப ஒரு நயமா இங்க சொல்றார். நான் போலும் அடிமையற்று உன் போலும் நாயகன் தான். உன்னை போல நாயகன் இருந்தாலன்றி என்னை போல அடிமைக்கு அருள் புரியத்தான் முடியுமா? இது அவருக்கு இல்லைங்க, நமக்குதான் சுவாமிகள் நமக்கு காட்டுகின்றார் இல்லையா? மாதவ சுஞான சுவாமிகள் நமக்கு சொல்றார் அப்படின்னா, ஒவ்வொரு சிவனைய செல்வர்களாகிய நாம இந்த கருத்தை நாம் சிந்திக்க வேண்டும். அற்புதமான கருத்து. உண்மையெல்லாம் ஆட்கொள்வதற்கு அவனுக்கு என்ன? அவன் எப்பேற்பட்டவன், அத்தனை உலகத்தையும் ஆட்கொள்பவன், அத்தனையும் அவனுக்கு உடைமை. அவன் போன பாடல்ல சொன்ன மாதிரி அவன் ஜோதி ஸ்வரூபன். அந்த நின்மலன் இடங்களை கடந்து அருவத்திற்கும் உருவத்திற்கும் அருவுருவத்திற்கும் கடந்த பேரொளி பிழம்பு. அவன் நம்மை ஒரு பொருட்டாக நினைந்து இந்த மண்ணில் வந்து நம்மை ஆட்கொள்கின்றானே, அவனை போல தலைவன் இருக்க முடியுமா என்று இந்த பாடலை அற்புதமா வைக்கிறார். அச்சோ அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவாள் அச்சோவே, ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று மணிவாசகர் அச்சோ பதிகத்துல படி அருளி இருக்கின்றாரே. அதுதான் இங்க நமக்கு சிவஞான சுவாமிகள் அற்புதமா இந்த பாடல்ல வைக்கின்றார். 14வது பாடல். கிடையாத பெருவாழ்வு கிடைத்திருந்தும் கைவிட்டு முடையான உடல் ஓம்பி மூர்க்கனாய் திரிந்து உழல்கும் கடையேனை கடைபோக காப்பது நின் கடனன்றோ நடையாளும் திருக்கலசை நகர்வேவும் பரம்பொருளே. ஒவ்வொரு பாடலும் முத்து முத்தான பாடல்களாக அமைத்திருக்கின்றார் சுவாமி இல்லையா? அப்படி கிடைத்திருக்கின்ற பெருவாழ்வில் அதனை உணராது அதை கைவிட்டோமே ஆனால் அதை போல ஒரு குற்றம் வேற எதுவும் இல்லை இல்லையா? ஆக இறைவன் இந்த பிறவியில் நம்மை ஆட்கொண்டு நாம் பூசை செய்வதற்கு அவன் அங்கே உட்கார்ந்திருக்கிறானே, பூசையை ஏற்றுக்கொள்ளும்படியாக. இது போன்ற பெருவாழ்வு ஏதேனும் உண்டோ? அதை உணராது கிடத்திருந்தும் கைவிட்டு முடையான உடலோம்பி மூர்க்கனாய் திரிந்து, அதை உணராது இருப்பவன் யாருக்கு சமமா? மூர்க்கனுக்கு சமம். உடலை பேணி, இந்த உடலையே பேணி அல்லது இந்த சுற்றங்களையே பேணி அதனை கைவிட்டு புலால் மயமான உடலை பேணி நெறி அமைந்தும் அதனை கைவிட்டு வாழக்கூடியவர்கள் கொடிய வினை புரிந்தவர்கள் என்றுதான் இதுல நமக்கு காட்டுறார். அப்படி பெருவாழ்வு கிடைத்தும் கைவிட்டு அப்படி மூர்க்கனாக திரிந்து உழலும் கடையேனை அப்படி திரிய விடாமல் அதிலே போய் இருந்து விடாதபடிக்கு நீ என்னை எடுத்து காத்து அருள்வாய். கடை போக காப்பது நின் கடன் என்றோ. அவனுக்கு அது கடன், நம் கடன் பணி செய்து கிடப்பது. அவன் கடன் நம்மையும் அடியேனையும் தாங்குதல் என்று சொல்வது போல அவனுக்கு கடமை எது? இந்த ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்று அவன் ஒரு கருணையை, ஒரே கருணை, மாறா கருணை, மாறில்லாத மாக்கருணை. எது? இந்த ஆன்மாக்களை உய்ய செய்வது மட்டும்தான் அவனுக்கு எண்ணம், அவனுடைய விருப்பம், ஆசை எல்லாம். அவன் அதுக்கே கருணை உடையவனாக இருக்கின்றான். எனவே அப்படிப்பட்ட இறைவன் அது கடமையாக கொண்டிருந்தாலும் இந்த ஆன்மாக்கள் அதை உணர்ந்து இந்த வலுவாது இருத்தல் வேண்டும் என்பதை நமக்கு இங்க பதிவு செய்கின்றார். 15வது பாடல். பறந்து எழும் உன் திருவருளே பார்த்து மனம் குலைந்து அருளி குலைந்து உருகி நிரந்தரமாய் அன்பு செய்யா நீசனேனேன் தனக்கு அந்தோ புரந்தரன் மால் அயன் முதலோர் புகழ் அரும் பேறு அளித்து அருளி அறந்தை தவிர்த்தனை என்னே திருக்கலசை ஆண்டவனே. அதாவது புகழ்களை பெற்றிருந்தும் அதிலிருந்து வலுவாது இருத்தல் வேண்டும். அதிலிருந்து வலுவியர்கள் பெறுகின்ற தண்டனை நாம் அறிவோம். தக்கந்தன் வேள்வி துன்பத்தில் முடிந்ததும் பரன் இந்த நரரில் பரன் சண்டேச நாயனார் செய்த அந்த செயல் இந்த உலகத்தவர்களுடைய நோக்கில் அது குற்றமாக இருந்தாலும் பாதகத்துக்கே பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்பது போல பாதகத்துக்கு பரிசு, அவர்கள் செய்த அறத்திற்கு தண்டனை.
எதனால? இறைவனை நினையாது செய்ததற்கு தண்டனையும், இவரை நினைந்து செய்ததற்கு பரிசும் கொடுக்கக்கூடிய சிவபெருமான் கருணை உடையவன். அதை இங்க சொல்றார், பறந்து எழுகின்ற உன் திருவருளை தரிசித்து உள்ளம் குலைந்து உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். குலைத்த பத்திரே மணிவாசக பெருமான் வைக்கின்றார். குலைத்த சொன்மாலை கொண்டு அருள் போற்றி என்று வைக்கின்றார். இப்படி குலைந்து குலைந்து அவனுடைய திருவடியவே நினைந்து நினைந்து பாடுகின்ற, உருகி நிற்கின்ற மனமுடைய, அன்பு செய்யாத நீசனேனுக்கு எனக்கு அந்தோ, அப்படி செய்யாதவன் நீசன்கிறார். அதாவது அன்புடைமையாக இருத்தல், அன்பு செய்யாதவன் குற்றம் உடையவன். நீசனேனேன் தனக்கு அந்தோ புரந்தரன் மால் அயன் முதலோர் புகழரும் பேரு அதித்து அருளி, அன்று பிரம்மன் முதலிய இந்திரன் மால் பிரமன் இவர்களால் எடுத்து உரைக்க இயலாத பேற்றினை அருளி என் துன்பத்தினை நீ தவிர்த்தாய் திரு கலசையில் உறையும் ஆண்டவனே. எம்பெருமானே, உன்னுடைய பரங்கருணையை என்ன என்பது என்று அவருடைய கருணையை வியந்து வியந்து பாடி அருளி இருக்கின்றார். அற்புதமான இந்த பாடல். அவர்கள் யாம்பரம் யாம்பரம் என்று தேடி ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் அவர்கள் பெறாத பேற்றினை உடைய பெருமான் நமக்கு அடியவர்களுக்கு எளிமையாக வரக்கூடிய, அடியவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமானாக இருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய கருணை எப்பேற்பட்டது என்பதனை அறிந்து உம்முடைய திருவருளை பெறுவதற்கான தகுதியை எமக்கு அருள்வாய் என்று சிவஞான சுவாமிகள் இந்த பாடலை வைக்கின்றார். 15வது பாடல் நிறைவு. அடுத்ததாக 16வது பாடல். ஆண்டாய் நீ உனக்கு அடியேன் ஆனேன், நீ ஆண்டாய் நான் உனக்கு அடியேன் ஆனேன், இனி என்னை வேண்டாது வெறுத்திடவும் விதி உண்டோ, கீழ் மேலாய் நீண்டானே திரு தொட்டிக்கலை மேவும் நின்மலனே. இங்கதான் கலசையை தொட்டிக்கலைன்னு பதிவு செய்கிறார். தொட்டிக்கலை மேவும் நின்மலனே, தூண்டாத விளக்கு ஒளியாய் சுடர் பரப்பும் தொல்லோனே. இந்த தொட்டிக்கலையில் நீங்காது இருந்து அருள் செய்யக்கூடிய நின்மலனே பெருமானே, நீ எப்பேற்பட்டவன்? நீ ஆட்கொள்ளக்கூடிய இறைவன். நீ ஒருவன் தான் உயிர்களை ஆட்கொள்ளக்கூடியவன். ஆட்கொண்டீஸ்வரர்னு நமக்கு அந்த திருவையாறுல ஒரு திரு சன்னதி இருக்கும், ஆட்கொண்டநாதர். அது மாதிரி பெருமானை அன்றி ஆட்கொள்வதற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொண்டார். நம்ம அருளாளர்களுடைய வாழ்வில அத்தனை பார்க்கிறோம். ஏன் ஞானசம்பந்த பெருமானை அந்த குளக்கரையில் ஆட்கொள்கின்றார், அப்பர் சுவாமியினை அந்த சூளை கொடுத்து ஆட்கொள்கின்றார். இப்படியெல்லாம் பார்க்கின்றோம். மணிவாசக பெருமானை அங்கே திருப்பெருந்துறையில் தன்னுடைய குருவடிவாக காட்டி அருள்கின்றார், ஆட்கொள்கின்றார். இப்படி தொட்டிக்கலையில் இருந்து கொண்டு நின்மலனே அடியேனை ஆட்கொண்டாய். அங்க மாதவ சிவஞான சுவாமிகள் அந்த தொட்டிக்கலை ஈஸ்வரனார் ஆட்கொள்ளப்பட்டார் என்கின்ற செய்தியை பாடல் முழுவதும் காட்டுகின்றாரே. சிவஞான சுவாமிகள் நெடுநாள் இருந்து பல நூல்களை அருளி செய்ததோடு மட்டுமல்லாமல் இந்த திருத்தலத்தில் இருக்கின்ற பொழுது பல மாணவர்களுக்கும் அந்த சாத்திர உபதேசத்தை செய்து அவர்கள் நூல்கள் அருளும்படியாக அவர்களுக்கு மெஞ்ஞான உபதேசத்தை செய்து அருளி இருக்கின்றாரே. எனவே இங்க நீ ஆட்கொண்டாய், நானும் உனக்கு அடியேனானே, இனி நானும் உனக்கு அடியேன் ஆயிட்டேன்பா. நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய், இனி நீ என்னை விரும்பாமல் வெறுத்திடுவதற்கு விதி ஒன்றும் கிடையாதே, இல்லையா? நீ ஆட்கொண்டு விட்டாய், நானும் அடிமையாகி விட்டேன், இனி நீ வெறுப்பதற்கு என்ன இருக்கின்றது? அப்படி ஒரு செயலே இல்லையே, இல்லையா? விதியே இல்லை அப்படின்னு அது வெறுத்திடாமல் இருப்பதுவே நீதி அப்படின்னு அதை காட்டுறார். வெறுத்திடவும் விதி உண்டோ, கீழ் மேலாக நெருப்பு உருவாக நீண்டானே. அந்த பிரம்மன் மாள் தேடி அறிய முடியாத இருவர்களுக்கு அவருடைய கோலத்தை நெருப்ப கோலமாக அந்த அண்ணாமலையிலே எட்ட முடியாத ஜோதியாக கீழ் மேலாக நெருப்பு உருவாக காட்டி அருளினாயே. தூண்டாத ஒளி விளக்கு ஒளி போல ஒளிபரப்பு தொன்மையனே நீ கூறுவாயாக. விளக்கில் ஒளி தூண்டப்பட்டு எரிவது விளக்கு ஒளி. ஆனா இவன் தூண்டப்படாத விளக்கு. அதனாலதான் சேக்கிலா சுவாமி அப்பர் சுவாமியினுடைய அவருடைய அந்த வரலாற்றிலே சுவாமி அங்க சொல்லுகின்ற பொழுது
அம்மையாரை திலகவதி அம்மையார் தம்பியர் உளராக வேண்டும் என்று செய்கின்ற தவத்தினால் இறங்கி திரு அதிகை வீரட்டானேஸ்வரர் அவருக்கு அந்த ஆட்கொண்டு சூளை கொடுத்து ஆட்கொண்டு தமக்கையை நினைக்கின்ற அளவிற்கு அவருடைய அறிவில் மாற்றத்தை உண்டு செய்கின்றார். தமக்கையை நினைக்கின்றார். திரு அதிகை வீரட்டானம் வந்து வருகின்றார். அம்மையார் அவருக்கு ஐந்தெழுத்தினை ஓதி திருநீற்றினை அளிக்கின்றார். பெருவாழ்வு வந்தது என்று உருவார அந்த திருநீரை அணிந்து கொள்கின்றார். அவருக்கு நோயும் நீங்குகின்றது, அந்த நோயும் நீங்குகின்றது, உடல் நோயும் நீங்குகின்றது, உள்ள நோயும் நீங்குகின்றது என்று அவருடைய வரலாறு பார்க்கின்றோம். அப்போ அவருடைய வரலாற்றிற்கு, அவருடைய சிவநெறிக்கு இவர் தூண்டாக இருந்தார். அதனால தூண்டு தவ விளக்குன்னு சொன்னார். தூண்டு தவ விளக்குன்னு சொல்றார். அப்போ அந்த பெருமானுடைய வாழ்விற்கு இவர் தூண்டு தவ விளக்காக அம்மையார். அதான் ஒரு பாடல சொல்வார், அம்மை யார் எனக்கு என்று இருந்தேன், அம்மையை நீ காட்டினாயே என்று சொல்வார். ஏன்னா சிறு வயதிலேயே அம்மையை இழந்தவர். அதனால அம்மை யார் எனக்கு இருந்த எனக்கு அம்மையை காட்டிய அம்மையே, திலகவதி அம்மையாரை அம்மையாக காட்டி, திலகவதி அம்மையாரை குருவாக பல இடங்களில் காட்டி, அதை காட்டிய அம்மையாக அதிகை வீரட்டனேஸ்வரர் தாயான கருணை என்று ரொம்ப அதெல்லாம் உருக்கமான சில இடங்கள் பெரிய புராணத்துல. எனவே அதனாலதான் விளக்கு ஒளி இங்க தூண்டாத விளக்கு ஒளி. அந்த அண்ணாமலையானை தூண்டுவதற்கு யாரும் நமக்கு சொல்ல தேவையில்லை இல்லையா? அந்த நென்மலன் அவன் பிரம்மாவுக்கும் மாலுக்கும் காட்ட முடியாத சோதியாக தன்னுடைய உருவத்தை தூண்டா விளக்காக, தூண்டாத விளக்கு ஒளி போல பெரும் சுடராக எழுந்து நின்றார் இல்லையா? நின்ற தன்மை அந்த விளக்கு ஒளி போல ஒளி பரப்பும் தொன்மை உடையவனே நீ கூறுவாயாக என்று. எப்படி? அடிமைத்திறம் பேணாதோர் அறியா வண்ணம் அழலாக நீண்டது முறையாகலாம். அடிமைத்தனம் பேணாதவர்கள், அவர்கள் ஒரு பொழுதும் தாம் இறைவனுக்கு அடிமை என்று ஒப்புக்கொள்வதில்லை. யாரு? பிரம்மாவும் விஷ்ணுவும். யாம்பரம் யாம்பரம் என்று செருக்கு கொண்டு இருந்தவர்கள் இல்லையா? அவர்களுக்கு அடிமைத்திறத்தை பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாது. பேணாதவர்கள், அவர்கள் அறியாத வண்ணம் அந்த ஜோதியுமே அழலாக நீண்டது முறையாகலாம். அழலது நீண்டாக இருந்தா கூட அவருடைய உருவத்தை இவர்கள் அறிந்தபாடில்லை இல்லையா? அப்படி அதை கொண்டு வந்து காட்டுறார். ஆனால் அடிமையை கைவிடுதல் முறையாகுமோ என்பார். என்னை வேண்டாது வெறுத்திடவும் விதியுண்டோ கீழ் மேலாய் நீண்டானே. அந்த அடிமை தரத்தை கைவிடாமல் இருப்பதுவே முறை. கைவிடுதல் முறைமை ஆகுமோ என்று கேட்கின்றார். முறைமை ஆகுமோ? முறைமை ஆகாது என்று நினைப்பவர்கள் என்னை வெறுத்திட மாட்டார்களே. ரொம்ப அற்புதமா அங்க கொண்டு வந்து கூட்டுறாரு பாருங்க. அடிமைத்திறத்தினை பேணிக் கொண்டு இருப்பவர்கள் அடியார்கள். அப்படி அடிமைத்திறத்தினை பேணி காப்பவர்கள் சிவஞான சுவாமிகளை எங்கனம் வெறுப்பார்கள்? அடிமைத்தரத்தை பேணுவார்கள் என்று சொன்னாலே அது அருளாளர்களுக்கும் அவர்களுக்கும் நாம் அடிமை என்றுதானே நாம் இருக்கணும். இவர்களுக்குத்தான் முதல் அடிமை, அப்புறம்தான் ஆண்டவனுக்கு அடிமை. எனவே இந்த திறத்தினை பேணுபவர்கள் என்னை வெறுத்திடவோ வேண்டாம் என்று விளக்கிடவோ செய்ய முடியாது. அப்படி முடியாதபடிக்கு கீழ் மேலாய் நீ நின்ற பெருமையோ, நீ அப்படி இருப்பவர்களுக்கு பெருமையாக கீழ் மேலாக நிமிர்ந்து நின்று காட்டினாயா? அவர்கள் அடிமை திறத்தினை ஒருபோதும் அறியாதவர்கள், முறையா பேணாதவர்கள். அவர்கள் இப்படி காட்டினாலும் அதை உணர்வார்களா என்று சொன்னால் அது கிடையாது. இப்படி ஒரு கருத்தை நுட்பமாக நமக்கு சிவஞான சுவாமிகள் நமக்கு பதிவு செய்கின்றார். ஒரு அற்புதமான இந்த பாடல் 16. ஆண்டாய் நீ உனக்கு அடியேன் ஆனேன், உனக்கு அடியேன் ஆனேன். ஆண்டாய் நீ, அவ்வளவுதான். நீ ஆண்டாய், உனக்கு அடியேன் ஆனேன் நான். இனி என்னை வேண்டாது வெறுத்திடவும் விதியுண்டோ? நீ ஆண்டு கொண்டு விட்டாய், நானும் அடிமையாகி விட்டேன். அடிமைத்திறம் அடியனுக்குள் இருந்ததனால இல்லையா? அடியார்களுக்கு உள்ள அதனாலதானே அடியார்கள். அவனுக்கு அடிமையாக இருப்பதை நினைப்பதே அடியவர்கள். எனவே
வெறுத்திடவும் அவர்கள் வெறுத்திடவும் நீ வெறுத்திடவும், அல்லது அவர்கள் வேண்டாம் என்று சொல்லவும் நீ வேண்டாது என்று சொல்லவும் விதி இருக்குதா? இல்லையே. ஆனா கீழ் மேலாய் நீண்டானே, நீண்டு இருக்கக்கூடிய பெருமானே, இந்த திருத்தொட்டிக்கலை மேவுஸ் நின்மலனே, திருத்தொட்டிக்கலையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய நின்மலனே சுவாமி, தூண்டாத விளக்கு ஒளியாய் சுடர்பரப்பும் தொல்லோய், நீ அடியவர்களுக்கும் அடியவர்கள் அல்லாதவர்களுக்கும் தூண்டாத விளக்கு ஒளியாய் சுடர் பரப்பிக் கொண்டு இருக்கின்றாயே. அந்த சூரியன் இவர்களுக்கு வேண்டும், இவர்களுக்கு பயனை கொடுக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்ததில்லை. எப்படி அந்த சூரியன் தினந்தோறும் எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான அந்த ஒளியை பரப்பி நிற்கின்றதோ அதுபோல இறைவன் நீ தூண்டாத விளக்கு ஒளியாக இந்த தொட்டிக்கலையில் இருந்து கொண்டு எல்லோருக்கும் இந்த அருளை பொழிந்து கொண்டிருக்கின்றாயே. உணர்ந்தவர்கள் உணர்வார், உணராதார் உணராதார், அவ்வளவுதான். அதனை உணர்ந்தவர்கள் சிவபோகத்தை அனுபவிப்பார்கள், உணராதவர்கள் உணராதவர்களே, என்றும் உணராதவர்களே என்று சொல்லி இந்த பாடல நமக்கு அந்த கருத்தை வைக்கின்றார். நாம் இதோடு நிறைவு செய்து 16வது பாடல் வரைக்கும் நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். தொடர்ந்து பல பாடல்களை அடுத்த பதிவிலே நாம் அற்புதமான பாடல்களோடு சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இந்த புனிதர் பேரவை சபை சார்ந்த சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து நான் இதை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். பிரான் மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.